கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் என்ன செய்யலாம், நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும், ஒரு காரியத்தை நாம் யோசித்து கொண்டிருக்கலாம், அது ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார், நம்மளை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருப்பார். அந்த திட்டத்தையும் அந்த நோக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நம்ம மூலமாய் ஒரு திட்டம் வராதபடிக்கு ஒரு ஆவி கிரியை செய்யும். அதான் ஏரோதின் ஆவி, அது கொலை செய்ய திட்டமிடுகிற ஆவி, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் போராடுற ஆவிதான் அந்த ஏரோதின் ஆவி. அது அழிக்கப்படும்படியாய் அது நாம் என்ன செய்ய, நாம் ஜெபிக்க வேண்டும். உடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் திட்டம் வச்சிருப்பார். அந்த திட்டத்தை முறியடிக்க முடியாய் இந்த ஆவி போராடும். உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார், அந்த திட்டத்துக்கு விரோதமாய் இந்த ஆவி போராடும். அதே போல் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார். அதற்கு விரோதமாய் அந்த திட்டத்தை முறியடிக்கும்படியாய் இந்த ஏரோதின் ஆவி போராடும். இயேசு பிறப்பதற்கு, இயேசு பிறந்த உடனே இயேசுவை குறித்து ஒரு திட்டம் பிதா வைத்திருந்தார். அவரை கொலை செய்யும்படியாதான் ஏரோது திட்டம் தீட்டுகிறான். அதனால தான் அங்கு கொலை செய்ய முடியாதபடிக்கு இயேசுவான அந்த உலகத்தை செய்தார், அவர் பிறந்தார். அதே போல் தேவனுடைய சித்தம் நிறைவேற முடியாதபடிக்கு இந்த ஆவி போராடும். எனவே இந்த ஆவியை கட்டி நாம் என்ன செய்யணும், நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய பிள்ளைகளை வழி தப்பி போக பண்ண முடியாய் இந்த ஆவி தீவிரமாய் கிரியை செய்யும். வழி தப்பி போக முடியாய் வாலிப பிள்ளைங்க இருக்கலாம், வழி தப்பி போக பண்ண முடியாய் இந்த ஆவி கிரியை செய்யும். எனவே பெற்றோர்கள் அனைவரும் நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, யாருனாலும் வழி தப்பி போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஒரு மனைவி வழி தப்பி போகக்கூடிய சூழ்நிலை வரலாம், ஒரு கணவன் வழி தப்பி போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஏனென்றால் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருப்பார். அந்த திட்டத்தை முறியடிக்கும்படியாய்தான் இந்த ஆவி போராடும். இது கிரியை செய்து கொண்டிருக்கும். இது குடும்பத்தில் அதிகமாய் கிரியை செய்யும், தனிப்பட்ட வாழ்க்கையில் கிரியை செய்யும். எனவே நாம் என்ன செய்யணும், ஆண்டவருடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றணும், எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைங்க நிறைவேற்றணும், நாங்கள் நிறைவேற்றன்னு சொல்லி நாம் ஜெபிக்கணும். இதை நாம் கட்டி நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.